கிருஷ்ணரையே திகைக்க வைத்தது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? மகாபாரத போர் தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன் கிருஷ்ணர் கௌரவர்களை சந்திக்க தயாரானார். அப்பொழுது கிருஷ்ணர் சகாதேவனிடம் கேட்டார், சகாதேவா, நீதான் அனைத்து சாஸ்திரங்களிலும் ஜோதிடத்திலும் வல்லவனாயிற்றே, என்ன செய்தால் இந்த போரை தடுக்க முடியும் என்று கூறு என்றார். சகாதேவன் கூறினான், கிருஷ்ணா, இப்போது நடக்கவிருக்கும் இந்த மாபெரும் யுத்தத்தை நிறுத்த வேண்டுமானால் முதலில் அர்ஜுனனின் காண்டீபத்தை முறித்தெறிய வேண்டும். அடுத்து பீமனின் கதாயுதத்தை இரண்டாக உடைத்து எறிய வேண்டும். பின் பாஞ்சாலியின் விரிந்த நிலையில் இருக்கும் கூந்தலை அறுத்தெறிந்து பாண்டவர்களில் மூத்தவரான கர்ணனுக்கு முடிசூட்ட வேண்டும். ஏனெனில் கர்ணனுக்கு முடிசூட்டினால் முதலில் சந்தோஷப்படுபவன் துரியோதனன் தான். இதையெல்லாம் விட முக்கியமாக இப்போது கௌரவர்களிடம் தூது செல்லும் உன்னை கட்டி போட்டால் கண்டிப்பாக இந்த போர் நடக்காது என்றான். ஏனெனில் போர் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவனே கிருஷ்ணர் தான் என்று சகாதேவன் அறிந்தான். கிருஷ்ணர் சிரித்தபடியே கூறினார், எல்லாம் சரிதான் சகாதேவா, ஆனால் என்னை எப்படி கட்டி போட முடியும்? உடனே சகாதேவன் கூறினான், உன்னை கட்டி போட என்னால் முடியும் என்றான். உடனே கிருஷ்ணர் 10,000 உருவங்களாக வடிவெடுத்தார். உடனே தன் இருக்கைகளையும் கூப்பி வணங்கியபடி கிருஷ்ணரின் விஸ்வரூப மந்திரத்தை கூற தொடங்கினான். அப்போது ஒவ்வொரு கிருஷ்ணரின் உருவமும் மறைந்தது. பின் அனைத்து உருவங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே கிருஷ்ணராக நின்றார். சகாதேவனின் பக்தியில் திகைத்து நின்றார் கிருஷ்ணர். உடனே சகாதேவன் தன் மனதால் கிருஷ்ணரை கட்டி போட்டான். கிருஷ்ணரால் நகரக்கூட முடியவில்லை. போதும் சகாதேவா, நீ வென்று விட்டாய். பக்தியால் என்னை கட்டி போட முடியும் என்று நிரூபித்து விட்டாய். நான் இப்போது சென்றாக வேண்டும். தர்மத்தை நிலைநாட்ட கண்டிப்பாக இந்த யுத்தம் நடந்தாக வேண்டும். அதனால் தயவு செய்து என்னை அவிழ்த்து விடு என்றார். உடனே சகாதேவன் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டு கிருஷ்ணரை அவிழ்த்து விட்டான்.